அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி ஒரு 100 கிராம் சீரக சம்பா ரைஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துருக்குறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறத பார்ப்போம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் ப்ளைன் கோவா எடுத்துருக்குறோம். 100 கிராம் சீரக சம்பா ரைஸை ஊற வச்சு கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சு சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துருக்குறோம். ஒரு 200 கிராம் சீனி, 50 கிராம் முந்திரி, 50 கிராம் பிஸ்தா, 50 கிராம் சாரா பருப்பு, ஒரு 25 கிராம் பாதாம், 50 கிராம் நெய், ஒரு 25 கிராம் திராட்சை, ஒரு 50 கிராம் மில்க் மேட் எடுத்துருக்குறோம். 1 லிட்டர் பால், நம்ம 3/4 லிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பால், குங்குமப்பூ எடுத்துருக்குறோம். இப்போ எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 800 ml அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்குவோம். குங்குமப்பூ சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை இது நம்ம ஒரு 100 கிராம் அளவு ரைஸை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். இதை அந்த தண்ணியில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த தண்ணியில் ஃபுல்லாக அந்த ரைஸ் நல்லா மசிகிற அளவுக்கு இதை ஃபுல்லாக காய்ச்சிக்குவோம். இப்போ ரைஸ் ஃபுல்லாக மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்குவோம். ஒரு 3/4 லிட்டர் பால் இதில் சேர்த்துக்குவோம். இதில் 3/4 லிட்டர் பால் சேர்த்துருக்கோம். பால் சேர்த்து ஃபுல்லாக நல்லா கொதித்து இந்த 3/4 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் சுண்டை காய்ச்சி நல்லா வற்ற வச்சுக்குவோம். பால் சேர்த்து இது ஃபுல்லாக நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நட்ஸை கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுது. ஒரு பாதி அளவு முந்திரி, நம்ம எடுத்து வச்சுருக்க பாதி முந்திரி, ஒரு பாதி பிஸ்தா, பாதின்னா ஒரு 25 கிராம் அளவு வரும். பாதி சாரா பருப்பு. நட்ஸை எல்லாம் அரைச்சிடுது. அது நம்ம நட்ஸை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா ஃபுல்லாக பால் வற்றி ரைஸ்லாம் மசிஞ்சு நல்லா ஒரு திக்கான டென்சிட்டிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோவாவை சேர்த்துப்போம். இது ஸ்வீட்லெஸ் கோவா. ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். கோவா சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற இந்த நட்ஸ் எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம். அதை சேர்த்து இதை பற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நட்ஸ்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மில்க் மேட் சேர்த்துப்போம். மில்க் மேட் சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்குவோம். அதோட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துப்போம். அந்த உப்பு நம்ம சேர்த்துருக்கிற அந்த இனிப்பை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்த்துட்டோம். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு இந்த நட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி இது மேலே ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 50 கிராம் அளவு நெய் சேர்த்துக்குவோம். இப்போ நெய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு பேலன்ஸ் உள்ள அந்த சாரா பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த நெய்யில் லைட்டாக வறுத்துருவோம். இதை
அவ்வளோதான், பக்காவாக ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை கப்புக்கு மாற்றிக்கலாம். அருமையான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.